ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸு பயிற்சி 1.4 உறவுகளும் சார்புகளும் செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஃப்ரம் ஏ டு பி என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x/2 -1 என வரையறுக்கப்படுகிறது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏலேருந்து பிக்கான அந்த உறவை என்னன்னு சொல்கிறாங்க, எஃப்னு சொல்கிறாங்க. அந்த எஃப்ன்ற சார்பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x/2 -1 அப்படின்னு சொல்லி வரையறுத்துருக்காங்க. இங்கு ஏன்ற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, பீன்ற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. ஆக இருக்கும்பொழுது சார்பு எஃப்ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க. இந்த சார்பை நம்ம எந்த முறையில் நம்ம குறிப்பிட சொல்கிறாங்க, வரிசை ஜோடிகளின் கணம், அட்டவணை, அம்புக்குறி படம், வரைபடம், இது 4 மூலயமா நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏன்ற கணத்தை எடுத்து எழுதிக்கிறோம், பீன்ற கணத்தை எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸுக்கு பதிலாக இந்த ஏவுடைய வேல்யூவை பிரதியிட்டு பியோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? எக்ஸுன்ற வேல்யூ தான் மதிப்பகம். மதிப்பகத்தை நம்ம பிரதியிட்டால் என்ன கிடைக்கும், மதிப்பகத்துடைய வேல்யூவை நம்ம வந்து கொடுக்கும்பொழுது துணை மதிப்பகத்துடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ எஃப்எஃப்எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ ஏன்ற வேல்யூவை ஏக்கெலாம் உறுப்பு கொடுத்துருக்காங்களா, அந்த உறுப்பை எக்ஸுக்கு பதிலாக நம்ம பிரதியிட்டு எஃப்எஃப்எக்ஸுடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சொல்லி நம்ம இந்த ஈக்குவேஷனில் பிரதியிடுறோம். அப்போ பிரதியிட்டால் என்ன வரும், எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 2/2 -1. இது எப்படி கேன்சல் பண்ணலாம், ஒரு 2ன்னு கேன்சல் பண்ணலாம், -1. அப்போ இங்கே ஒரு 1 வரும், இங்கே ஒரு 1 வரும், இது 2 கேன்சல் ஆகிடும். +1 -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4ன்ற வேல்யூவை பிரதியிட போகிறோம். அப்போ 4ன்ற வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் பிரதியிட்டால் என்ன வரும், 4/2 -1. ஓகேவா? ஒரு 2 2 2 2 4. அப்போ என்ன வரும், 2 -1. அப்போ 2 -1 1ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோடைய வேல்யூ வந்து 4ஆக இருக்கும்பொழுது நம்மளுக்கு எஃப்எஃப்எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடைக்குது, 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 6ன்னு சொல்லி நம்ம பிரதியிட போகிறோம். ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக 6ன்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனில் பிரதியிட்டால் என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 6/2 -1 அப்படின்னு கிடைக்கும். ஒரு 2 2 2 4 3 2 6. ஓகேவா? அப்போ 3 -1ன்னு கிடைக்கும். அப்போ 3 -1 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 6ஆக இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது, 2ன்னு கிடைக்குது. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 10ன்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனில் பிரதிடுறோம். அப்போ எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு 10/2 -1. இது எப்படி I2 10 அப்படின்னு அடிக்கலாம். அப்போ 5 -1 ஈக்குவல் டு 5ல் 1 போயிடுச்சுன்னா மிச்சம் 4. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 10ஆக இருக்கும்பொழுது ஒய்யோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது, 4ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 12ன்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனில் பிரதிட்டா என்ன கிடைக்கும், 12/2 -1. 6 12. அப்போ 6 -1 ஈக்குவல் டு 6 -1 5. அப்போது எக்ஸோட வேல்யூ 12ஆக இருக்கும்பொழுது எஃப்எஃப்எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 5ன்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா வரிசை ஜோடிகள் கணம் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த சார்புக்கு தான் நம்ம வரிசை ஜோடிகளை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ எஃப் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இங்கே வரிசை ஜோடிகள் கணம், அதை தான் எடுத்து இங்கே எழுத போகிறோம். ஏன்னா ஏவோட வேல்யூவை எக்ஸுக்கு பதிலாக நம்ம பிரதியிட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்யோட வேல்யூ. ஓகேவா? ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அதை தான் நம்ம எடுத்து எழுதுகிறோம். இப்போ என்ன வரும், 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. இதுதான் வந்து வரிசை ஜோடிகளின் கணம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், அட்டவணை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதில் எக்ஸோடைய வேல்யூ வந்து என்னது, இங்கே நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள், 2 4 6 10 12. இதுதான் எக்ஸோடைய வேல்யூ. எக்ஸோடைய வேல்யூ பிரதிட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, எஃப்எஃப்எக்ஸோடைய வேல்யூ 0 கிடச்சிருக்கு, 1 கிடச்சிருக்கு, 2 கிடச்சிருக்கு, 4 கிடச்சிருக்கு, 5 கிடச்சிருக்கு. ஓகேவா? எக்ஸோடைய வேல்யூ பிரதிட்டு எஃப்எஃப்எக்ஸோடைய வேல்யூ நம்ம அட்டவணையில் எழுதியிருக்கோம்.
நெக்ஸ்ட்டு அம்புக்குறி படம் ஓகேவா. அதுக்கு அம்புக்குறி படத்துக்கு வந்து ஏன்ற ஒரு கணம், பீன்ற கணம் எடுத்துக்கும், எஃப்ன்ற ஒரு சார்பு. இது வந்து எப்படி ஏலேருந்து பிக்கான உறவாக இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து 2 வந்து எது கூட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு, 0 கூட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு ஓகேவா. 2 வந்து 0 கூட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. 4 வந்து 1 கூட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. 6 வந்து 2 கூட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு 10 வந்து 4 கூட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. 12 வந்து 5 கூட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு ஓகேவா. இதுதான் அம்புக்குறி மூலயமா நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா வரைபடம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. வரைபடத்துக்கு இப்போ வந்து எக்ஸ் அச்சில் என்னெல்லாம் வந்திருக்கு, 2 4 6 10 12 அதை வந்து எடுத்து எழுதிக்கிறோம். எஃப்எஃப்எக்ஸ்னால் என்னது, ஒய் அச்சில் 5 வரைக்கும் இருக்குது, அதனால் இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இந்த புள்ளிகளை வந்து நம்ம குறிக்க போகிறோம் ஓகேவா. இப்போ எக்ஸு வந்து 2, ஒய் வந்து 0 ஓகேவா. எக்ஸ் அச்சில் எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 0, அப்போ இங்கே தான் வரும் ஓகேவா. அப்போ இங்கே என்ன வரும், இது வந்து 2,0. நெக்ஸ்ட்டு எக்ஸு வந்து 4, ஒய் வந்து என்னது 1, அப்போ வந்து இங்கே வரும் 4,1 ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸு வந்து 6, ஒய் வந்து 2, அப்போ எங்கே வரும், இங்கே வரும். அப்போ 6,2. எக்ஸு வந்து 10, ஒய் வந்து 4, அப்போ எங்கே வரும், இது இங்கே வரும் 10,4 ஓகேவா. அதே மாதிரி எக்ஸு வந்து 12, ஒய் வந்து 5, அப்போ எங்கே வரும், இங்கே வரும் 12,5 ஓகேவா. வரைபடம் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கொஷின் வந்து ஜிஎம்கியூ ஏப்ரல் 2023 இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான கொஷின்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரப்போகிறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்வுக்கு படிக்கும்போது இந்த கொஷினை குறித்து படிச்சுக்கோங்க ஓகேவா. இதோட இந்த சம் முடிஞ்சுது.